பக்த சனீஸ்வரர் திருக்கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும், மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்களும் இந்த கோயிலுக்கு தேவையான நிதிகளை ஒதுக்கீடு செய்து இந்த திருப்பணி சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்று இருக்கின்றது. அந்த கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வருகின்ற 21ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அருள்மிகு பக்த சனீஸ்வரர் திருக்கோயில் இத்திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு கட்டுப்பாட்டு உள்ள திருக்கோயிலாகும். இத்திருக்கோயில் குடமுழுக்கு வருகின்ற 21/11/2024 அன்று நடைபெறவுள்ளது. இத்திருக்குடமுழுக்கு திருப்பரங்குன்றம் ராஜா பட்டர் அண்ணா அவர்களால் பிச்சை குறுக்கா அவர்களும் சர்வசாதகம் மூலம் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. எல்லாம் இல்ல செந்தமிழ் சுக்கன் சுந்தரேச பெருமானுடைய திருவருளோடு உலக நலன் கருதி இந்த திருத்தலமாகிய திருநாவலூர் பக்த தினேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேக திருக்குட நன்னீராட்டு புழுவிழாவானது வேத சிவாகம திருமுறை வண்ணமாக சீரோடும் சிறப்போடும் நடைபெற இறைவன் திருவருள் பூட்டியுள்ளது. மற்றும் பக்தோடி பெருமக்கள், ஊர் பொதுமக்கள், மதுரை செந்தமிழ் சொக்கர் சிவனார் திருக்கூட்டம், மூர்த்தி நாயனார் திருக்கூட்டம், சொக்கர்குடில் போன்ற பல சிவ அமைப்புகள் மூலமாக ஏனைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மடாதிபதி பெருமக்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள், ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொள்ள உள்ளார்கள். இந்த திருத்தலமானது சைவத்திற்கு 4 ஆச்சாரிய பெருமக்கள், அதிலே மிகவும் முக்கியமானவர் சுந்தரர். ஏனென்றால் சுந்தரர் சிவபெருமானின் நிழலிலிருந்து வந்தவர். 2வது சுந்தரர் போகும்போது பரமேஸ்வருடைய ஐராவதமே திருவஞ்சி குளத்துக்கு அழைத்து சென்றது. அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார் இல்லை என்றால் நம்ம சைவத்திற்கு திருத்தொண்டல் புராணம் கிடைத்திருக்காது, 63 நான்மார்களை பற்றி விவரம் கிடைத்திருக்காரு. அப்பேற்ற உயர்ந்த நிலையில உள்ள சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தகப்பனால் அவங்க பரம்பரையில் பூஜை செய்த சிவாலய மகா கும்பாபிஷேகமானது நடைபெறுகிறது. அனைவருக்கும் வணக்கம். அருள்மிகு ஸ்ரீ மனோன்மணி அம்பிகா சமேத பக்த தினேஸ்வரர் ஆலயம், அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ ஆளாள சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதார திருத்தலம், திருவில் பூஜித்தவர்கள் விஷ்ணு பகவான், ஸ்ரீ ரிஷபாரூட தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ பார்கவீஸ்வரர் என்று சொல்கிற சுக்கர பகவான் பூஜித்த ஸ்தலம். மகா கும்பாபிஷேகத்துக்கு அனைத்து பக்தர்களும், ஆன்மீக பக்தர்களும், பெரியோர்களும், சான்றோர்களும் அனைவரும் பக்த தினேஸ்வரரின் அருளை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.